ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்டீஜர்ஸ், அதுக்கப்புறம் அதில் உள்ள கால்குலேஷன்ஸ்க்கு என்ன ரூல்ஸ். ஓகே, அதுதான் இன்றைக்கி நம்மளோட மெயின் டாபிக். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இன்டீஜர்னால் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் இன்டீஜர்? ஓகே, இன்டீஜர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், ஜீரோ, இது எல்லாமே சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு நம்பர் லைன் இருக்குது அப்படின்னா இதில் ஜீரோ இருக்கும். கரெக்டாக? பாசிட்டிவ் சைடில் 1 2 3 4. ஓகே, அதே மாதிரி இங்கே -1 -2 -3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஜீரோக்கு இந்த பக்கம், அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்பருக்கு முன்னாடி எந்த சிம்பிளும் இல்லைன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்னா அதெல்லாம் தான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, ஒரு நம்பருக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் இன்டீஜர், ரியல் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோவையும் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு இன்டீஜர்னால் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ என்னென்ன கால்குலேஷன்ஸ்லாம் இன்டீஜர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ கால்குலேஷன் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகே, ஸோ இது 4 தான் ரொம்ப ரொம்ப மேஜரான இன்டீஜர்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிற கால்குலேஷன்ஸ். ஓகே, ஸோ இது தெரியணும். ஏன்னா நம்ம நீங்கள் பெரிய கிளாஸ்க்கெலாம் போகிறப்போ கண்டிப்பாக இன்டீஜரை வச்சு கால்குலேஷன் நிறையா வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதனால் வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இதில் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்டீஜரோட அடிஷன். ஓகே, ஸோ 2 இன்டீஜர் கொடுத்தாங்கன்னா how will you add, இல்லை 2க்கு மேலே கொடுத்தாங்கன்னா how will you add, அதுதான் இன்டீஜர் அடிஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா 2 ரூல் இருக்குது. ஓகே, இன்டீஜர் அடிஷனில் மெயினான 2 ரூல் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ஆட் த சேம் சைன் நம்பர்ஸ் அண்ட் பிளேஸ் த சேம் சைன். ஓகே, அதாவது நான் சொல்கிறது இந்த பாயிண்ட். ஓகே, அதாவது என்னென்னா, இப்போது 2 இன்டீஜர் கொடுக்குறாங்க, அது ரெண்டுமே ஒரே சைனில் இருக்குது. ஓகே, அப்போனா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த 2 நம்பரை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதே சைனை நீங்கள் போட்டுறணும். ஓகேவா? இதே ஓகே, 2வது ரூல் பார்த்தீங்கன்னா, சப்ராக்ட் த டிஃப்ரெண்ட் சைன் நம்பர் அண்ட் பிளேஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் சைன். ஓகே, அதாவது ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணிவிட்டு எந்த நம்பர் கிரேட்டரோ அதோட சைனை போடணும். ஓகே, டீட்டெயிலாக நீங்கள் இன்டீஜர் அடிஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த டேபிள் இருக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்பர் 1. ஓகே, இது நம்பர் 2, இது ஆன்சர். ஓகே, ஸோ இப்போது நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் 3, ஓகேவா, 5, ஆன்சர் என்ன? 8 தான். கரெக்டாக? இப்போது இதில் 3க்கு முன்னாடியும் எந்த சைனும் இல்லை, 5க்கு முன்னாடியும் எந்த சைன் இல்லை, விச் மீன்ஸ் தட் இட் இஸ் போத் ஆர் பாசிட்டிவ் நம்பர். கரெக்டாக? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு நம்பருக்கு முன்னாடி சைன் இல்லைன்னா அதை நம்ம பாசிட்டிவாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்னா +3 + 5. ஸோ ஆன்சர் என்னவா வரும்? +8. ஓகே, ஸோ இதுவே ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, இப்போது நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் 3, இது +3. ஓகே, இது -5.
இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஃப் த சைன் இஸ் டிஃப்ரெண்ட் யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் த நம்பர். ஓகே, ஸோ 5 minus 3 is 2. Okay, you have to subtract the number and place the greatest number sign. இப்போது 3, 5 எது greatest? 5 தான். ஸோ 5 ஓட சிம்பிள் என்ன? மைனஸ். அப்போது ஆன்சர் என்னவாக இருக்கும்? -2 இருக்கும். ஓகேவா? இப்போது இப்படி வச்சுக்கலாம், -3 ஓகே ப்ளஸ் 5. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும்? சைன் பார்க்கணும். கரெக்டாக? இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைன்னா நான் என்ன சொன்னேன்? டிஃப்ரெண்ட் சைன் மீன்ஸ் யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் த நம்பர். ஓகே, நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எது பெரிய நம்பரோ அதோட சைனை போடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ எகெயின் 2 தான் வரும். ஆனால் என்ன சிம்பிள் வரும்? ப்ளஸ். இதுதான் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ பெரிய நம்பரோட சைன் தான் ஆன்சரில் வரும். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுப்போம், -3 ஓகே -5. இப்போது ஃபஸ்ட்டு ரூல் வரும், அதாவது ரெண்டுமே ஒரே சிம்பிள். கரெக்டாக? ரெண்டு நம்பருக்குமே ஒரே சிம்பிள் இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? ஒரே சிம்பிளாக இருந்தால் நம்பரை ஆட் பண்ணணும், சேம் சைனை போடணும். அதாவது 5 + 3 8 போடணும். ஓகே, ஸோ இங்கே என்ன சைன் இருக்குது? நெகட்டிவ். ஸோ இட் இஸ் -8. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், நீங்கள் இன்டீஜர் அடிஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்டீஜர் அடிஷன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நோட் பண்ணணுன்னா சைன். ஓகே, ரெண்டுமே ஒரே சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போடணும். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த நம்பர் பெரிசோ அதோட சைனை போடணும். ஓகே ஃபைன், இதுதான் இன்டீஜர் அடிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் சப்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ இன்டீஜர் சப்ட்ராக்ஷனு ரொம்ப சிம்பிள். சப்ட்ராக்ஷனில் என்ன பண்ணணும்னா செகண்ட் நம்பர் இருக்கும் இல்லையா? ஓகே, அதோட சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகேவா சேம் இன்டீஜர் அடிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இன்டீஜர் அடிஷனில் இன்டீஜர் சப்ட்ராக்ஷனில் ரெண்டே ரூல் தான். ஃபஸ்ட்டு என்ன? யூ ஹாவ் டு சேஞ்ச் த சைன் ஆஃப் த செகண்ட் நம்பரோட சைனை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்டீஜர் அடிஷனுக்கு நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணணுமோ அதுவே தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா 3 அதே எடுத்துப்போம் நம்ம. ஓகே, -5 இதுக்கு இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் த ரூல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆஸ் பர் த ரூல் நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் நம்பரோட சைனை யூ ஹாவ் டு சேஞ்ச் அண்ட் ஆட். ஓகேவா? அப்போது இங்கே நம்ம எப்படி எழுதுவோன்னா 3 + செகண்ட் நம்பர் என்னது? 5. 5 இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் இயர். கரெக்டாக? ஸோ இதோட சைன் மாறி -5 வந்துடும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? இப்போது ரூல் ஆஃப் த அடிஷன் ரூல் என்ன? +3 -5 டிஃப்ரெண்ட் சைன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்பரை மைனஸ் பண்ணணும். அதாவது 2 எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அதோட சைனை போடணும். அதாவது -2. இதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ 3 நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 +5. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் த சைன் ஆஃப் த செகண்ட் நம்பர். ஓகேவா? ஸோ 5 அப்படின்றது தான் செகண்ட் நம்பர். இதோட சைனை நம்ம -5ன்னு மாற்றுறோம். அதுக்கப்புறமா அடிஷன் ரூலை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகேவா?
-2 -5. ஓகே, இப்போது இதான் கொஸ்டின். இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்னா -2. ஸோ இந்த -2வை நீங்கள் அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? -2வை அப்படியே எழுதிடணும். ஓகேவா? அதுக்கப்புறமா ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு செகண்ட் நம்பர் என்ன? -5. ஸோ இதோட சைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ -5ன்றது இப்போ என்னவா மாறிடும்? +5 மாறிடும். கரெக்டாக? +5. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும்? இன்டீஜரோட அடிஷன் ரூல், அதாவது டிஃப்ரெண்ட் சைன். ஸோ டிஃப்ரெண்ட் சைன் அப்படின்றதுனால யூ ஹாவ் டு சப்ராக்ட். ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 எந்த நம்பரோட சைன் போடணும்? 5ஓடது, அதாவது ப்ளஸ். ஸோ +3 இஸ் த ஆன்சர். புரியுதா? இப்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள். செகண்ட் நம்பரோட சைனை மாற்றுங்க, அடிஷன் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் வந்து இன்டீஜர் சப்ராக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்டீஜரோட மல்டிப்ளிகேஷன். எப்படி வந்து இன்டீஜர்ஸ் இதை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனில் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இதை இன்னும் சிம்பிளாக வச்சுக்கணுன்னா சேம் சைனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸு. ஓகேவா? டிஃப்ரெண்ட் சைனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ். ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது -2 இன்ட்டு -3ன்னு வச்சுப்போம். ஓகே, இது ரெண்டும் ஒரே சைன். ஒரே சைன் நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக தான். 3 2s are 6. ஓகே, இதே தான் இப்போது -2 இன்ட்டு 3 அப்படின்னா என்ன வரும்? ஒன்று வந்து நெகட்டிவ், ஒன்று வந்து பாசிட்டிவ். கரெக்டாக? ஸோ ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ்னா ஆன்சர் என்னவாக இருக்கும்? நெகட்டிவ். ஓகே, தட் இஸ் -6. இதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சேம் சைனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பாசிட்டிவ். டிஃப்ரெண்ட் சைனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சரை நம்ம எதில் எழுதுவோம்? நெகட்டிவில் எழுதுவோம். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுதான் வந்து இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டிவிஷன். ஸோ இன்டீஜர் டிவிஷன் அண்ட் இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். ஓகே, ஸோ டிவிஷன்லேயும் நீங்கள் 2 நம்பர் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? அந்த 2 நம்பருமே ஒரே சைனில் இருந்ததுன்னா ஆன்சர் என்னவாக வரும்? ப்ளஸ் தான். ஓகே, அதே டிஃப்ரெண்ட் சைனில் இருந்ததுன்னா ஆன்சர் என்னவாக வரும்? நெகட்டிவ். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது -4 ஓகே டிவைடட் பை 2. ஓகே, 1 பாசிட்டிவ் நம்பர், 2ன்றது பாசிட்டிவ், 4ன்றது நெகட்டிவ். ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? -2ன்னு வரும். ஓகே, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இப்படி -4 டிவைடட் பை -2 ரெண்டுமே ஒரே சைன். ஸோ டிவைட் பண்ணுறப்போ ஆன்சர் என்னவாக வரும்? பாசிட்டிவாக வரும். ஓகே சில்ட்ரன், சேம் வே இப்போது 4 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன வரும்? 2 தான். கரெக்டாக? ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்டீஜரோட டிவிஷன். கிளியர் சில்ட்ரன்? ஸோ மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரே மாதிரி தான் இருக்கும்.
சப்ட்ராக்ஷன் அண்ட் அடிஷன் கிட்டத்தட்ட. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு நோ அபவுட் த இன்டீஜர் அடிஷன் ப்ராப்பர்லி. ஸோ இன்டீஜர் அடிஷனில் சேம் சைனை ஆட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், நம்பரை ஆட் பண்ணணும், சைனை என்ன சைன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுறணும். ஓகே, டிஃப்ரெண்ட் சைனை ஆட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணும், எந்த நம்பர் வந்து பெரிய நம்பரோ அதுக்கு உண்டான சைனை போடணும். தட்ஸ் ஆல். ஓகே சில்ட்ரன். ஸோ இப்போதைக்கு இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா, இன்டீஜரோட அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகே சில்ட்ரன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.